अलैकुम या अबुल अब्बास बली बिन मुल्कान खिदर अलैहिस्सलाम। अस्सलाम अलैकुम या अबुल अब्बास बली बिन मुल्कान खिदर अलैहिस्सलाम। பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ரெண்டு உதாரணங்களை சொல்லியிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒன்று நெருப்பு கொடுத்தவனுடைய உதாரணம் மாதிரி, இன்னொன்று கடுமையான மழையில் மாட்டிக்கிட்டவனுடைய உதாரணம் மாதிரி. கடுமையான மழையில் மாட்டினவன் வந்து இடி மின்னல் நெருப்புடன் கூடிய இடி இவைகளில் சிக்கிக்கிட்டு தட்டு தடுமாறுறான். உனக்குதா மின்னல் இருக்கும்போது நடக்கிறான், அதுக்கு எப்படி என்ன செஞ்சிடறான், நின்னுறான். அது மாதிரி நெருப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யறான், குளிருக்காக வேண்டி குளிர் காய்வதற்காக வேண்டி அல்லது வந்து ஒளி எடுவதற்காக வேண்டி நெருப்பு கொடுத்துனவனை போல அஞ்சோடு ரெண்டு உதாரணம் காட்டியிருக்கான். அது முரக்கபாவும் ஆக்கலாம், முஃப்ரதாவும் ஆக்கலாம். முஃப்ரதாவும் ஆக்கலாம், முரக்கபாவும் என்ன செய்யலாம் ஆக்கலாங்கிறதுக்கு அது முஃப்ரதாவும் ஆக்கலாம், முரக்கபாவும் ஆக்கலாம் ஆங்கிறதுக்கு உதாரணம் சொல்லிட்டாங்க. இது வந்து அதுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, வலல் தில்லு வலல் ஹரூர் வலல் துலுமாத்து வலல் என்ன இருக்கு, வலல் தில்லு வலல் ஹரூர் வமா இஸ்தவில் ஆமா வல் பசீர் வலல் துலுமாத்து வலன் நூர் வலல் தில்லு வலல் ஹரூர். அங்கே இஸ்பாத்தா இருக்கிறவங்க இங்கே நபியா கொண்டு வந்து என்ன செய்யப்படுது காட்டப்படுகிறது. அடுத்து இம்ருல் கைஸினுடைய கவியும் காமிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த ஆயத்தில் உள்ள சொல்லணும்ல என்னது, இங்கே ரெண்டு உதாரணம் இருக்க, இந்த ரெண்டு உதாரணத்தையும் முஃப்ரதாக்கி காமிக்கணும்ல. அதான் இப்போ சொல்லப்படுது பாரு, விளங்குதுப்பா. அதாவது இப்போ அங்கே விஷப்பிக ஃபாயில் அல்லாவா கொடு, இங்கே அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டுற மாதிரி இருக்கிறது. பா தஸ்வீரியாங்குவாங்க, என்னது பா தஸ்வீரியா, விளங்குதுப்பா. அங்கே விஷப்பிக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. ஃபில் அவ்வலி முந்தினதிலே தீ கொளுத்துறான்ல, தீ கொளுத்துறத அல்லாஹு தஆலா உதாரணம் காட்டுற மாதிரி இருக்குது. இந்த பாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆமாம், அதாவது பா தஸ்வீரியா, விளங்குதா. விளங்குதுப்பா. ஷப்பிக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் அவ்வலி முந்தின உதாரணத்திலே உதாரணம் காட்டுவதை போல இருக்குது. தீ கொளுத்துறான்ல ரவாத்தல் முனாஃபிகீன், முனாஃபிக்களுடைய ராத்தை பில் முஸ்தவகீதீன் நெருப்பு கொளுத்தக்கூடியவர்களை கொண்டு உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. விளங்குதப்பா. இப்போ இலுஹாரஹுமுல் ஈமான, ஈமானை இவர்கள் வெளிப்படுத்தி காமிக்கிறான்ல. இதால குல்லதீன ஆமனு காலு ஆமல்லான்னு ஈமான் கொண்டு செஞ்சா ஆமன்னாங்கிறானே. இப்போ இலுஹாரஹுமுல் ஈமான, ஈமானை இவர்கள் வெளிப்படுத்தி காட்டுவதை அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. விஸ்திகாதி நாரி, நெருப்பை கொளுத்தக்கூடுவதை கொண்டு, நெருப்பை மேலே நெருப்பு கொளுத்தவனுடைய ராத்தை உதாரணம் காட்டுறான். ரெண்டாவது இலுஹாரமுல் ஈமான, ஈமானை இவர்கள் வெளிப்படுத்துவதை விஸ்திகாதி நாரி, நெருப்பை கொளுத்த தேடுவதை கொண்டு உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. விளங்குதா. அதுக்கடுத்து இந்த ஈமானை காட்டி அவன் பயனடைகிறான்ல, ஈமானை காட்டி என்ன செய்யறான், பயனடைகிறான். இன்னும் கனிமத்தை அடைஞ்சிக்கிறான், அவன் ரத்தம் ஓட்டப்படாமல் இருக்குது, அவன் பிள்ளைகள்லாம் அடிமையாக்கப்படாமல் இருக்கிறது, அவன் பொருள்கள்லாம் சூறையாடப்படாமல் இருக்கிறது. இதான் அந்த ஈமானை வெளிப்படுத்துவதில் ஏற்படக்கூடிய மன்ஃபஅத். விளங்குதா. வமன் தஃபஉபிஹி, எதை கொண்டவர்கள் பயனடைந்தார்களோ, வமன் தஃபஉபிஹி அந்த ஈமானை வெளிப்படுத்துவதன் மூலமாக எதை பயனடைந்தார்களோ அந்த ஒன்றை அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்குது. என்ன, மின் ஹெக்னி திமாயி, இரத்தத்தை ஓட்டுவதை பாதுகாப்பதிலிருந்து தான், சலாமத்தில் அம்வாலி பொருள்கள் சலாமத்தாக இருப்பதிலிருந்து தான், ஒரு அவுலாதி பிள்ளை குட்டிகள் சலாமத்தாக இருப்பதிலிருந்து தான், கைரிதாலிக்கு இது அல்லாது இருந்தான். அல்லாதுன்னா அவன் செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஜனாதா தொழுவாங்கல்ல. அதுக்கடுத்து தான் தலைவனுக்கு தொழுவைக்க போகும்போது தான் கூடாதுன்ட்டான் அல்லா. தொழுவச்சு முடிச்சதுக்கு பிறகு அலாத்து சல்லி அல்லா ஆதி மின்னு மாத்தாபதான்ட்டுன்னு. அப்போ இந்த ஜனாதா தொழுவைக்கிறது இன்ன பல பலன்களை அடைவதில் இருந்தும் எதை அந்த ஈமானை வெளிப்படுத்துவதன் மூலம் பயனடைந்தார்களே அந்த ஒன்றை அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. இலாத்தின் நாரி மாஹுல் முஸ்தவகீதீன், நெருப்பை கொளுத்தக்கூடியவனுடைய சுற்றுப்பகுதியில் அந்த நெருப்பு ஒளி தருவதை கொண்டு உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. ஏட்டப்பா, இல்லை அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இலாத்தின் நாரி மாஹுல் முஸ்தவகீதீன், நெருப்பை கொளுத்தக்கூடியவனுடைய சுற்றுப்பகுதியிலே அந்த நெருப்பு ஒளி தருவதை கொண்டு உதாரணம் காட்டுவதை போல என்ன செய்யுது இருக்கிறது. அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. அதுக்கடுத்து இது அவனை விட்டு போயிடும். இந்த ஈமான் அவனை என்ன செஞ்சிடான், எப்போ செத்து போயிட்டானோ அவனை அழிச்சிட்டான், அவனுடைய காரியத்தை பகிரங்கமாக்கி காமிச்சிட்டான்னா இது போயிடும். விளங்குதா. ஜவாலகும் ஜவால தாலிக்கானுகும், அவர்களை விட்டு இந்த ஈமான் நீங்குவதற்கு அல் குருபி மிக சமீபத்திலேயே அவர்களை விட்டு இந்த ஈமான் நீங்குவதற்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. இஹ்லாக்கியும் அவர்களை அழிப்பதை கொண்டும், இஃப்ஷாய் ஹாலியும் அவங்களுடைய நிலையை பகிரங்கமாக்குவதை கொண்டும், இபகாயிகும் வில் கசாரி தாயிமி நிரந்தரமான கைசேதத்திலேயும், அவள் அதாபி சருமதி நிரந்தரமான
அதாபிலே தரிப்படுத்துவதை கொண்டும் விளங்குதப்பா கேட்கல காட்டுவதை கொண்டும் மிக சமீபத்திலேயே அவர்களை விட்டும் இந்த ஈமானை நீக்குவதை அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. இத்துவாய் நாரியும் அவங்களுடைய நெருப்பு அணைவதை கொண்டும், இத்துவாய் நாரியும்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய நெருப்பு அணைவதை கொண்டும் அல்லது அவங்களுடைய நெருப்பை அணைப்பது கொண்டும், அஹாபி நூரியும் அவங்களுடைய நூரை போக்குவதை கொண்டு உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. அவங்க நாரை அணைச்சிருவான்ல, அதான் அந்த ஈமானை காமிச்சிக்கிட்டு இருக்கான்ல, அந்த நாரை தான் விளங்குதா. இத்துவாய் நாரியும் அவங்களுடைய அந்த நூரை விளங்குதப்பா அணைப்பதை கொண்டும், ஹாபிபி நூரியும் அவங்களுடைய நூரை போக்குவதை கொண்டும் அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. தனித்தனியாக ஒன்றையாக காமிச்சிட்டாங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவதுல வஃபிஸ்ஸானி, ரெண்டாவதுனா கடுமையான மலையில் மாட்டிக்கிட்டான்ல, இடி மின்னல் நெருப்புடன் கூடிய இடி, இதில் மாட்டிக்கிட்ட உதாரணம் ஒன்று சொன்னான்ல, அதை தனித்தனியாக காமிக்கிறாங்க. வஃபி சாணி ரெண்டாவது உதாரணத்தில் அவுசகும் அவர்களையே அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அசாபி சிக்கிபி கடுமையான மலை உடையவர்களை கொண்டு உதாரணம் காட்டுறான். கடுமையான மலையிலே சிக்கி கொண்டவர்கள் கசாபி செய்யிபின் தானே போடுறாங்க. செய்யிபின்னு என்ன அர்த்தம்? கசாபி செய்யிபின் ரவி செய்யிபின் போதனமில்லப்பா. அதுதான் வபிசானி ரெண்டாவது உதாரணத்திலே கடுமையான மலையில் மாட்டிக்கிட்டானுல, அது ரெண்டாவது உதாரணத்திலே அவன் புசகும் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. யசாபி செய்யிபி கடுமையான மலை உடையவர்களை கொண்டு விளங்குதப்பா அவர்களை உதாரணம் காட்டுவதை போன்று இருக்கிறது. ஈமானகுல் முகாலத்தபில் குஃப்ரி எல்லாம் காலத்துவ நாக்குமான ஈமானகுல் முகாலத்தபில் குஃப்ரி ஹிதாயி குஃப்ரை கொண்டும் மோசடியை கொண்டும் கலக்கப்பட்ட அவனுடைய ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. விளங்குதா? ஈமானகுல் முகாலத்தபில் குஃப்ரி வல் ஹிதாயி குஃப்ரை கொண்டும் மோசடியை கொண்டும் கலக்கப்பட்ட அவனுடைய ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. பி செய்யிபின் கடுமையான மலை உடையவர்களை கொண்டு, அப்படி சொல்லிக்கணும். செய்யிபினாலும் அசாபு செய்யிபு தான். கடுமையான மலை உடையவர்களை கொண்டு உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. எப்படிப்பட்ட கடுமையான மலை? ஃபீஹி அந்த மலையிலே இருக்கிறது துலுமாத்துன் பல வகையான இருள்களும், ரஅதுன் இடிசத்தமும், பர்குன் மின்னலும் அதிலே இருக்கிறதே. அத்தகைய கடுமையான மலை உடையவர்களை கொண்டு உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. எப்படின்னா மின் ஐசி இன்னும் அந்த மலை இன்கான நாஃபிய நபிசா நப்சிக்கு உண்மையிலேயே அது பயன் தரக்கூடியதாக இருந்தாலும் சரிதான். மழைங்கிறது அது பலன் தரக்கூடியதுதானே. ஆனால் கடுமையான இடி மின்னல், அந்த நெருப்புடன் கூடிய இடி, இப்படி மழை பெஞ்சுன்னா அது இடரா போயிடும். ரைட்டா? எப்படி இப்படி கொண்டு ஜாயின் பண்ணுறாங்க பற்றியாடா? இப்போ இன்கான நாஃபியன் அந்த மழை ஃபீ நப்சிக்கு அது தண்ணிலே அது பயன் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி தான். லாக்கின்ன அந்த மழை லம்மா உஜிதபி ஆதி சூரத்து இந்த சூரத்திலே பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்ட போது, இந்த சூரத்துனா இருள்கள், இடி மின்னல் நெருப்புடன் கூடிய இடி, இந்த சூரத்திலே அந்த மழையை பெற்றுக்கொள்ளப்பட்ட போது ஆதனஃபு அதனுடைய பயன் லர்ரன் இடராக என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. நிஃபாக்கும் அவங்களுடைய நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் காட்டுற மாதிரி இருக்கிறது. எழுது கொண்டு போயிட்டே இருக்கணும். நிஃபாக்கும் அவருடைய நயவஞ்சகத்தனத்தை ஹதரன் அந்நிகாயாத்தில் மூமின்களுடைய தண்டனைகளை விட்டும் தவிர்த்து கொள்வதற்காக, மூமின்களுடைய தண்டனையை விட்டும் தவிர்த்து கொள்வதற்காக ஏன் நிஃபாக்தனம் செய்கிறான்? இல்லாட்டா அவனை அடித்து கொண்டுருவாங்க. வக்துல் முஷ்ரிக்கீன் ஐது வஜித் மூணுலாம் வந்துருச்சுல்ல, அதில் இவன்லாம் மாட்டியிருப்பான். காவிர்களெல்லாம் அடிமையாக்கியிருப்பாங்க. வரி கட்டி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது மூமின்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தண்டனை. மற்றவங்களுக்கெல்லாம் கிடச்சிச்சில்ல, இவர்கள் அல்லாத மற்ற காவிர்களுக்கு கிடைச்சிருந்துச்சே, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, வெட்டப்பட்டுச்சு, அவங்க பிள்ளைகளெல்லாம் அடிமையாக்கப்பட்டுச்சு. மற்றவங்களுக்கு கிடைச்சதையும் இவர்களுக்கு கிடைக்காம அவங்க தவிழ்ந்ததையும் அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். அப்படி கொண்டு போகணும். இப்போ நிஃபாக்கும் இப்படி இழுப்படி கஷ்டமான இடம் இந்த இடங்கள்லாம் விளங்குதா? இப்போ நிஃபாக்கும் அவருடைய நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. ஹதரன் அந்நிகாயாத்தில் மூமின்களுடைய தண்டனைகளை விட்டும் தவிழ்வதற்காக அவங்களுடைய நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. ஒமா யுத்தரக்கூன பிஹி மன்சிவாகும் என கபரத்தி காவிர்களில் இருந்தும் இவர்கள் அல்லாதவர்கள் எதை கொண்டு தாக்கப்பட்டார்களோ, விளங்குதா? கபரத்தி காவிர்களில் இருந்து இவர்கள் முனாஃபிகள் அல்லா காவிர்கள் அல்ல. முனாஃபி காவிர்களில் இருந்தும் இவர்கள் அல்லாத காவிர்கள் எதை கொண்டு தாக்கப்பட்டார்களோ அந்த ஒன்றையும் உதாரணம் காட்டுற மாதிரி இருக்குது. தி ஜாலில் அசாபி ஃபில் ஆதானி, விளங்குதப்பா?
பிஜாலில் அசாபி வில் ஆதானி, காதுகளிலே விரல்களை ஆக்குவதை கொண்டு உதாரணம் காமிச்ச மாதிரி இருக்குது. ரைட்டா? ஏன் காதுகளில் கொண்டு விரலை வைக்கிறான்? மின சவாய்க்கு, இடி சத்தங்களின் காரணத்தினால், அதரல் மூத்தை பயந்ததினால், இடி சத்தங்களின் காரணத்தினால் காதுகளிலே விரல்களை ஆக்குவதை கொண்டு உதாரணம் காட்டியதை போல் இருக்கிறது. எப்படி? விரலை காட்டின இல்லை, இப்போ காதில் விரலை வைக்கிறதுனால அவனுக்கு ஏற்படக்கூடிய அதாபந்து தடக்குவா செய்யும். அது எப்படி உதாரணம் காட்டுறான்னா, மின் ஐசு இன்னஹு, காதில் கொண்டு போய் விரலை வைக்கிறது. லா எருத்து மின் கதிரில்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலா கதிர்களிலிருந்தும் செய்யின் எதையும் தட்டாதுங்கிற விதத்திலேயும், வலா யுஹல்லிசு காப்பாத்தாது, இம்மா யுரீது பிஹி மினல் மதாரி இடர்களில் இருந்தும் இவர்களை கொண்டு அல்லாஹ் நாடுகிறானே அந்த ஒன்றிலிருந்து காப்பாத்தாது. இவன் காதில் வைக்கிறதுனால அல்லாஹ் இடரிலிருந்து இவனை கொண்டு நாடிட்டானே, இவர்களை கொண்டு அதை தடுக்குவா செய்யும். வலா யுஹல்லிசு மிம்மா யுரீது பிஹிம் மினல் மதாரி இடர்களிலிருந்தும் இவர்களை கொண்டு அல்லாஹ் நாடினானே அந்த ஒன்றிலிருந்து விரல காதில் வைக்கிறது ஒன்று என்ன செய்யாது, காப்பாத்தாது என்ற விதத்தில் விளங்குதப்பா. காதுகளிலே விரலை ஆக்குவதை கொண்டு அல்லாஹ் உதாரணம் காட்டியிருக்கிறான். விளங்குத? மேலே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கணும், மேலும் ஒரு ஷப்பகை இழுக்கணும். ஷப்பக அல்லாஹ் உதாரணம் மேலே கொண்டு சேர்க்கணும். இல்லை, அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. ஐயுரகும், இவர்கள் தடுமாறுவதை அல்லாஹ் உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. சித்தத்தில் அம்ரி, காரியம் கடுமையாக இருப்பதினாலும், ஜகிலியும் அவர்கள் விளங்காமல் இருப்பதினாலும், முட்டாள்தனமாக இருப்பதினாலும் அவர்கள் தடுமாறுவதை, எதை விளங்காமல் இருக்கிறான்? விமா ஏத்துவனை, எதை செய்கிறானுங்களோ, எதருவன எதை விடுறானுங்களோ, சில விஷயங்களை விடுறான், சில விஷயங்களை செய்கிறான், முட்டாள்தனமாக செய்கிறான். முட்டாள்தனமாக என்ன செய்கிறான்? நடிச்சுக்கிட்டு அலைகிறான். ஈமான் கொள்றதை விடுறான். ஈமான் கொள்வதை ரைட் தானே? பிமா ஏத்துவனே, எதை அவர்கள் செய்கிறார்களோ, எதருவனை எதை விடுகிறார்களோ, விளங்குதப்பா. அந்த ஒன்றை கொண்டு அவங்களுடைய முட்டாள்தனத்தின் காரணத்தினாலும் அவர்கள் தடுமாறுவதை அல்லாஹ் உதாரணம் காட்டின மாதிரி இருக்கு. ஏன் கொண்டு போ? அன்னகும் குல்லமா சாதவு மினல் பர்கி, மின்னலிலிருந்தும் விளங்குதா? விளங்குதப்பா. அன்னகும் குல்லமா சாதவு மினல் பர்கி, மின்னலிலிருந்தும் ஹஃபகத்தன், அது மின்னுகின்ற நேரத்தில் விளங்குதப்பா. இன்தஹசூஹா ஃபுர்சத்தன், அதாவது இடைவேளையை கொள்ளை பொருளாக அவர்கள் கருதுகிறார்களே. ஹவுஃபின் அவர்கள் பயப்படுவதுடனே, அவர்கள் பயப்படுவதுடனே வாய்ப்பு கிடைக்கும் போது கொள்ளை பொருளாக கருதுகிறார்களே, அந்த ஒன்றை கொண்டு விளங்குதா? எப்படி பயப்படுறான்? எகத்திபா அபுசாரகும், அவங்களுடைய பார்வைகளை இந்த மின்னல் பிடுங்குவதிலிருந்து அவர்கள் பயப்படுவதுடனே விளங்குதப்பா. அந்த அந்த மின்னல் அந்த ஒளி தருகின்ற நேரத்தில் அவர்கள் அந்த நடப்பதற்குள்ள அந்த வாய்ப்பை அவர்கள் பெறும்போதெல்லாம் விளங்குதப்பா உண்டான ஒன்றை கொண்டு அவர்களை உதாரணம் காட்டுவதை போல இருக்கிறது. அப்போ அந்த ஒளி, மின்னல் ஒளி அவர்கள் வெளியே தரும்போது என்ன செய்யறானுவா? ஃபகத்து கத்தன் யசீரத்தன், லேசான எட்டாக எட்டு அடிச்சு போகிறான். பயந்துக்கிட்டே தான் போகிறான். என்ன விளங்குதா? மெதுவாக எட்டு வச்சு போகிறான். ஃபகத்து கத்தன் யசீரத்தன், லேசான நடையாக எட்டு வச்சு போகிறாங்க. சும்மையிதா ஹஃபா, அந்த மின்னல் மறையும் போது, ஃபத்தர லமானுகு, அந்த மின்னலினுடைய பிரகாசம் நின்று விடும்போது விளங்குதவா பக்கவு தரிபட்டு விடுகிறார்கள். முத்த கையீன, அதாவது கட்டுண்டர்களை போல, கட்டுண்டர்களை போன்று இருக்கின்ற நிலைமையிலே, முத்த கையீன அர்த்தம், கட்டுண்டர்களை போன்று இருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் தரிபட்டு விடுகிறார்கள். லா ஹிராக்கலகும், எந்த உணர்ச்சியும் இல்லாதவர்களைப் போல. லா ஹிராக்கலகும்னு எடுத்துங்க, எந்த அசைவும் இல்லாத. லா ஹிராக்கலகும், அவர்களுக்கு எந்த அசைவும் இல்லாத கட்டுண்டர்களை போன்று அவர்கள் தரிபட்டு விடுகிறார்கள். விளங்குதப்பா? ஒவ்வொன்றா பிரித்து உதாரணம் சொல்லிட்டாங்களா? 2 உதாரணத்தையும் பிரித்து சொல்லிட்டாங்கல்லப்பா. ஒட்டுமொத்தமாகவும் சொல்லலாம், பிரிச்சும் சொல்லலாம். எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாசகங்களை ஃபுல்லாக பிச்சு உதறிட்டாங்க, ஓவர் ஆயில் பண்ணிட்டாங்க. இதில் புரியுதடா? அதுக்கடுத்து விளங்குதப்பா ஒரு கீழ்கருத்து ஒன்று கொடுக்குறாங்க. இதுவும் சூப்பராக தான் இருக்குது. இப்போ 2 ஒட்டுமொத்தமான உதாரணங்கிறதுக்கும் விளக்கிட்டாங்க, தனித்தனி உதாரணங்கிறதையும் விளக்கிட்டாங்க. ஒரு கீழ்கருத்துக்காரர் ஒரு கருத்தை சொல்கிறாரு.
அதையும் போடுறாங்க. இந்த கீழே சொல்லப்படுகிறது, விளங்குதப்பா, கீழ்கருத்து ஷப்பகல் ஈமான, ஷப்பகல் ஈமான, குரானையும் விளங்குதப்பா, ஈமானையும் ஒல் குரான, குரானையும் வசாயிரமா ஊத்தியல் இன்சானு, ஒரு மனிதன் எதை கொடுக்கப்பட்டானோ விளங்குதப்பா, அது என்ன, மீது முஆவின், அல்லாவுடைய பேர் உபகாரங்களில் இருந்தும், மஹ்னத்துக்கு ஆவன் விளங்குதா, மீது முஆவினி பேருபகாரங்களில் இருந்தும், அல்லத்தி எத்தைய பேருபாரம், அந்த பேருபகாரம் தான் சபபுல் ஹயாத்தி அவதியா, நிரந்தரமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்குமே. நிரந்தரமான வாழ்க்கை மறுமையான காரணம், மறுமையினுடைய வாழ்க்கை விளங்குதப்பா. சபபுல் ஹயாத்தில் அவதியத்தி, நிரந்தரமான அந்த மறுமையினுடைய வாழ்க்கையை கொண்டு வாழ்க்கைக்கு காரணமாக இருக்குமே. அத்தகைய பேருபகாரங்களிலிருந்தும் ஒரு மனிதன் கொடுக்கப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். பி கடுமையான மழையை கொண்டு என்ன செய்யறான், உதாரணம் காட்டுறான். அல்லதி எப்படிப்பட்ட மழை, பிஹி இப்படி அர்த்தம் வைக்கணும், அந்த மழையை கொண்டு இருக்கிறது ஹயாத்துல் அர்தி, உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை தண்ணியை கொண்டு தானே இருக்கு. எந்திரிச்சோன்னா காலையில் முகத்தை கழுவுறதுக்கு தண்ணி தேவைப்படுது, அப்படி தானே, உதவி செய்யறதுக்கு தண்ணி தேவைப்படுது. காலையில் இருந்துச்சுன்னா பாத்ரூம் போகிற அப்பவும் தண்ணி தேவைப்படுது. ஒரு டீ போட்டு குடிக்கிற ஒரு டிஃபன் எல்லாத்துக்கும் தண்ணீர் இல்லாமல் ஒன்று நடக்காதுல்லப்பா. எடுத்துன பார்த்து வைக்கிறது. விசையி பில்லதி, கடும் மலையை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒப்பிட்டு இருக்கிறான். பிஹி அந்த தண்ணீரை கொண்டு தான் இருக்கிறது. ஹயாத்துல் அர்தினா உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை எதை கொண்டு தான் இருக்க, தண்ணீரை கொண்டு தான் இருக்கிறது. அந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ் உதாரணம் காட்டியிருக்கிறான். தண்ணீரை கொண்டு எனக்கு கீழ்கருத்து வமா இன்ன ஒன்றை உதாரணம் காட்டியிருக்கிறான். இருத்த பக்கத்து எப்படி படிக்கணும், பிகா அந்த நியாமத்துகளை கொண்டு கலந்துருச்சு. எதை, ஈமான அல்லாஹ் கொடுத்தான். ஈமான்ல மோசடியும் என்ன இருக்குது, அவனுடைய சேட்டைகளும் கலந்திருக்கிறது. ஒமா இருத்த பக்கத்து பிகா அந்த நியாமத்துகளை கொண்டு விளங்குத தம்பி, அந்த நியாமத்துகளை கொண்டு ஷபகில் முபத்திலத்தி பாத்திலான உதாரணங்களிலிருந்தும் அந்த பேருபாரங்களை கொண்டு இரண்டரை கலந்து விட்டதே. கீழே போட்டிருக்கு பாரு, இருத்த பக்கத்துக்கு கீழே இகத்தலத்தத்துன்னு போட்டிருக்காங்களா, அந்த பேருபாரங்களை கொண்டு கலந்து விட்டதே. ஷிபிகில் முபத்திலத்தி பாத்திலான உதாரணங்களிலிருந்தும், வாத்திராலத்தி பாத்திலான உதாரணங்களிலிருந்தும் அந்த பேருபாரங்களை கொண்டு கலந்து விட்டதே அந்த ஒன்றையும், வாத்தரலத்து தூனகா அந்த பேருபாரங்களுடைய இடத்தில், தூனகான இந்தகான்னு போட்டிருக்காங்க பாரு, போட்டிருக்கா கோதிரப்பில் எழுதி வச்சது கரெக்டாக தான் எழுதி வச்சிருக்காங்க. வாத்தரலத்து தூனகா அந்த நியாமத்துகளினுடைய இடத்தில், இந்தகான்னு போட்டிருக்கா, அந்த நியாமத்துகளினுடைய இடத்தில் குறுக்கிட்டு விட்டதே. ஏத்திராலாத்தின் முஷ்கிலத்தி சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் அந்த நியாமத்தினுடைய இடத்தில் குறுக்கிட்டு இருக்கிறதே அந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் உதாரணம் காட்டியிருக்கிறான். துலுமாத்தி இதை கொண்டு துலுமாத்துகளை கொண்டு உதாரணம் காட்டியிருக்கிறான். ஒமா ஃபீகா அந்த பேருபாரங்களிலே இருக்கிறதே. மினல் வயதி வல் வயது எல்லாம் குரானுங்கிறது பேருபாரம் தானப்பா. அந்த குரானில் என்ன இருக்குது, வயதும் இருக்குது வயதும் இருக்குது. நீ ஒழுங்காக நடந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கம் இருக்குடா, பெரிய உபாரங்கள் இருக்குடா. ஆயுதத்தில் இபாதிய சாலிகின் மாலாயினுன் ரத் வலா உதனுன் சமியத் வலாஹத்தரா கல்வி பஷர். என் நல்லடியார்களுக்கு நான் சித்தம் செய்து வைத்திருக்கிறேன். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய உள்ளங்களிலும் ஊசலாடி கூட இருக்காத பெரும் பெரும் வெகுமதிகளை என் நல்லடியார்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறேன். ஃபகரவின் சீத்தும் வேணுமானால் ஓதிக்கொள்ளுங்கள். வலா தஅலமு நஃப்சுன் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாம் பிமா கானூ யஅமலூன். விளங்குதப்பா, யார் நல்லமல் செய்தார்களோ அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறதை எந்த ஆன்மா விளங்காது. மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாம் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் அமல் செய்த ஒன்றுக்கு கூலியாக கண்குளிர்ச்சியில் இருந்தும் எவ்வளவை தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த ஆன்மாவுக்கும் தெரியாதுங்கிறான். இப்போ பெரிய பெரிய நியாமத்துகள் இருக்குல்லப்பா, வயதும் இருக்குது, குரானில் வயதும் இருக்குது, ஹதீஸிலையும் இருக்குது. விளங்குதா, அந்த பேருபகாரங்களில் விளங்குதப்பா. ஒமா ஃபீகா அந்த பேருபகாரங்களில் இருக்கிறதே. மினல் வயதி வல் வயதி வாக்கியிலிருந்தும் எச்சரிக்கையிலிருந்தும் அந்த பேருபகாரங்களில் இருக்கிறதே அந்த ஒன்றை அல்லாஹ் உதாரணம் காட்டியிருக்கிறான். ரதி இடியை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் சொல்லுப்பா, உதாரணம் காட்டியிருக்கிறான். இந்த ஷப்பகளை கொண்டு ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒமா ஃபீகா அந்த பேருபாரங்களிலே இருக்கிறதே. மினல் ஆயாத்தில் பாகிரத்தி தெளிவான அத்தாட்சிகளில் இருந்தும் தெளிவான ஆயாத்துகளில் இருந்தும்
இந்த பேருபகாரங்களில் இருக்கிறதே அந்த ஒன்றை அல்லாஹ் உதாரணம் காட்டியிருக்கிறான். பில் பர்கி மின்னலை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறான்? கீழ்கருத்து சூப்பராக இருக்கிறா. பில் பர்கி மின்னலை கொண்டு உதாரணம் காட்டியிருக்கிறான். அடுத்து செவுட்டு பேரோ மாதிரி நடிக்கிறான்ல. ஏ தபாக்கமேனா ஊமை மாதிரி நடிச்சான்னு அர்த்தம். தபாக்கமேனா என்னப்பா? தஃபாவுலுங்கிற வசதி நடிக்கிறது காமிக்கும். மாறல நோய்வாய்ப்பட்ட மாதிரி நடிக்கிறது, ஊமை மாதிரி நடிக்கிறது. சாம என்ன செஞ்சான்? ஊமை மாதிரி நடிச்சான்னு அர்த்தம். ஊமை மாதிரி நடிக்கிறான்ல. சாமகும் அம்மா இஸ்மஉனஹு மினல் வஈதி எச்சரிக்கையில் இருந்தும் எதை அவர்கள் கேட்கிறார்களோ அந்த ஒன்றை விட்டும் அந்த முனாஃபிக்குகள் செவுடர்களை போட்டு இருக்கிறாங்கல்ல, செவுட்டுத்தனத்தை போட்டு நடிக்கிறாங்கல்ல, அதை உதாரணம் காட்டியிருக்கிறான். பி ஆலி மண் ஒருவனுடைய நிலையை கொண்டு உதாரணம் காட்டுறான். எவ்வளோ பயமுறுத்தாட்டுகிற விஷயங்கள் வந்தாலும் தான் செவுட்டு பேலோ மாதிரி போகிறான். எப்படி போகிறான்? ஒத்த சாமகும் ஒத்த சாமகும் அம்மா இஸ்மஉனமில் வஈதி எச்சரிக்கையில் இருந்தும் எதை அவர்கள் கேட்கிறார்களோ அந்த ஒன்றை விட்டும் அவர்கள் செவுட்டுத்தனமாக அவர்கள் நடிப்பதை உதாரணம் காட்டுகிறான். பி ஹாலி மண் ஒருவனுடைய நிலையை கொண்டு உதாரணம் காட்டுறான். யோ அவ்விலுகு ராது இடி அவனை நிலை கொலைய செய்கிறதே. யோ அவ்விலுன்படி யோ அவ்விலு ராது இடி அவனை நிலைகளைய செய்கிறதே. அந்த அவருடைய நிலையை கொண்டு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா ஒப்பிடுறான். விளங்குதப்பா? அப்போ இப்போ யஹாஃபு அவன் என்ன செய்யறான்? பயப்படுறான். இப்போ யஹாஃபு அவன் பயப்படுறான். சவாய்ககு அந்த நெருப்புடன் கூடிய இடிகளை என்ன செய்யறான்? பயப்படுறான். பயந்து சுத்து உதுனகு இதான் சுத்து உதுனகு காதை அடைக்கிறான். அணுகா அந்த கடுமையான இடி சத்தங்களுடன் என்ன செய்யறான்? காதை அடைக்கிறான். மா அன்னவு காதை அடைப்பது லா ஹலாசலகு மின்ஹா அவர்களுக்கு எந்த வெற்றியும் கிடையாது என்று இருப்பதுடனே. மா அன்னம் அவர்கள் சொல்லுப்பா. மா அன்னஹு லா ஹலாசலகும் காதை அடைப்பது அடைப்பதுடனே. விளங்குதப்பா? சொல்லுப்பா. மா அன்னஹு லா ஹலாசலகு மின்ஹா அந்த இடி சத்தங்களிலிருந்து காதை அடைப்பது அவர்களுக்கு எந்த ஈழற்றமும் கிடையாது என்று இருப்பதுடனே காதை என்ன செய்யறாங்க? அடைக்கிறாங்க. ஒவ்வொரு இதுதான் மயனா கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லின் கருத்தாக இருக்கும். வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன் அவன் என்ன சேட்டை பண்ணாலும் சரிதான் அல்லாஹ் எல்லா காஃபிரையும் சூழ்ந்து விளங்கிட்டான். எப்படி பாம்பு அவனை சுத்திருச்சுனா, மலைப்பாம்பு சுத்திருச்சுனா, இராணுவம் அவனை சுத்திருச்சுனா, சிங்கம் ஒருத்தனை வளைச்சி பிடிச்சிருச்சுனா தப்பிக்க முடியுமா? எவ்வளோ சேட்டை பண்ணாலும் சரிதான் அல்லாஹ் எல்லாத்தையும் முஹீத்தையும் முஹாத்து அல்லாஹ் முஹீத்தான அல்லாஹ் விட்டு முஹாத்தான இவன் தப்பிக்க முடியாது. விளங்குதப்பா? அதுதான் இந்த ஆயத்து காமிக்குது. விளங்குதப்பா? ஒவ்வொரு இதுதான் மயனா கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லின் கருத்து. வல்லாஹு அல்லாஹ் முஹீத்தும் பில் காஃபிரீன் காஃபிர்களை என்ன செஞ்சிட்டான்? சூழ்ந்து விளங்கிட்டான் இந்த அல்லாஹ்வினுடைய ஆயத்தின் கருத்து இதுதான். ஏறிட்டப்பா? அடுத்து வகத்தி ஜாசகும் அவர்கள் கனிமத்தாக கருதியதையும் குதூகூலமாக இருப்பதையும் அல்லாஹ் ஒப்பிட்டிருக்கிறான். குதூகூலமாக இருக்கான்ல, கொள்ளை பொருளாக கருறான்ல, இல்லை மின்னல் அடிக்கும்போது நமக்குன்னு ஓடுறதுக்கு பார்க்குறான். மின்னல் அடிக்கும்போது என்ன செய்யறான்? அதை பெரிய ஒரு பாக்கியமாக்குறது ஓட பார்க்குறான். குதூகூலமாயிடுறான். விளங்குதா? அவன் கொள்ளை அவன் சப்பக இழுக்கணுங்க. சப்பக ஈத்தி ஜாசகும் அவர்கள் கொள்ளை பொருளாக அந்த நடக்கிறதுக்கு கொள்ளை பொருளாக கருதியதையும் அவன் குதூகூலமாக இருப்பதையும் ஒப்பிடுகிறான். லிமா எல்மவுலகும் அவர்களுக்கு பிரகாசிக்கிறதே மின் ருஷிதீன் நேர்வழியில் இருந்தவர்களுக்கு பிரகாசிக்கிறதே அந்த ஒன்றை ஒப்பிடுகிறான். எப்படிப்பட்ட நேர்வழி? உதிரி கூனகு அந்த நேர்வழியை அவர்கள் விளங்குறானுவோ. நேர்வழியை என்ன செய்யறான்? மின்னல் அடிக்கும் போது நேர்வழியை விளங்கி போயிடுறான். விளங்குதப்பா? உதிரி கூனகு அதை அடைகிறார்களே, அதை விளங்குகிறார்களே. அத்தகைய நேர்வழிகளில் இருந்தும் அவர்களுக்கு மின்னுகின்ற நேரத்தில் அவங்க குதூகூலமாக இருப்பதை கனிமத்தாக்குறது வரை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒப்பிடுகிறான். மேலும் அவர் ரிஃப் தீன் எப்படி படிக்கணும்? அதாவது கனிமத்தை. விளங்குதப்பா? கனிமத்தில் இருந்தும் இல்லை அவங்க இப்படி நடிக்கிறதுக்கு காரணமே கனிமத்து யுத்த காலத்துக்கு போனால் என்ன செய்யும்? யுத்த காலத்துக்கு போனால் அவனை கனிமத்து கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? நினைக்கிறான். அதான் ரிஃப்னா கீழே போடுக்க அத்தா போடுக்க பத்தியா? அதுதானே கொடை கனிமத்து. அவர் ரிஃப் தீன் ரிஃப்தில் இருந்து தான் எத்துமஹு இலைஹி அபுசாரகும் தங்களுடைய பார்வைகளை அந்த கனிமத்தின் பக்கம் உயர்த்தி பார்ப்பார்களே. இல்லை ஒருத்தர் ஒரு 1000 ரூபா கொடுத்தா என்ன செய்ய வேண்டிய ஒரு பார்வை பார்ப்பேன். 2000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா 10,000 ரூபா 10,000. அப்போ கனிமத்து கிடைச்சவொன்னே என்ன செய்யறான்?
அந்த கனிமத்தில் பார்வையை உயர்த்தி பார்க்குறான். விளங்குதா? அவ் ரிஃப்தீன் கனிமத்தில் இருந்தும் எத்துமகையிலேயே அபுசாரகம் தங்களுடைய பார்வைகளை உயர்த்தி பார்ப்பார்களே அத்திய கனிமத்தில் இருந்தும் அவர்கள் குதூகூலமாக இருப்பதை ஒப்பிடுகிறான். இப்படி கொண்டு படிக்கணும். வி மஷீஹிம் வி மத்தரையில் இல் பர்கி அந்த மின்னலினுடைய ஒளி படுகின்ற இடத்திலே. மத்தரகன்னு என்ன அர்த்தங்க? மீ மத்தரை லவ் இல் பர்கி மின்னலுடைய ஒளி படுகின்ற இடத்திலே அவர்கள் நடப்பதை கொண்டு என்ன செய்கிறான்? ஒப்பிடுகிறான். விளங்குகிறா? குல்லமா அலா அலகும் அந்த மின்னல் அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அந்த மின்னலினுடைய ஒளி படுகின்ற இடத்தில் அவர்கள் நடப்பதை கொண்டு என்ன செய்கிறான்? ஒப்பிடுகிறான். அடுத்து வசப்பக தஹையுரகும் அவர்கள் தடுமாறுவதை ஒப்பிடுகிறான். ஏபா ஐயுரகும் அவர்கள் தடுமாறுவதையும் வக்குஃபோகும் அவர்கள் நிற்பதையும் ஃபில் அம்ரி. விளங்குதப்பா? ஃபில் அம்ரி காரியத்தில் அவர்கள் தடுமாறுவதையும் அவர்கள் நிற்பதையும் ஈன தாருதுலகும் சுபுகத்துன் சந்தேகம் அவர்களுக்கு ஏற்படும் போது உன்னுலகும் முசீபத்துன் சோதனை அவர்களுக்கு ஏற்படும் போதும். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். தாருதுலோட அர்த்தம் தன்னு லைட்டாக கீழே போட்டிருக்கு பாரு. உன்னுலகும் முசீபத்துன் சோதனை அவர்களுக்கு ஏற்படுகின்ற நேரத்திலையும் சந்தேகம் அவர்கள் ஏற்படுகின்ற நேரத்திலையும் அந்த விஷயத்தில் அவர்கள் தடுமாறுவதையும் அவர்கள் நிற்பதையும் ஒப்பிடுகிறான். வித்த வக்குஃபிஹிம் அவர்கள் உண்மையிலே நிற்கிறாங்களே அதை கொண்டு ஒப்பிடுகிறான். உண்மையிலே எப்படி நின்றான்ல என்னடா செய்கிறது தடுமாறுகிறான் அதை கொண்டு வந்துச்சுன்னா ஒப்பிடுறான். எப்போ நிற்கிறான்? இதா அதில் மலையும் அவர்கள் மீது இருள் சூழ்ந்து விடும்போது அவர்கள் மீது இருள் சூழ்ந்து விடும்போது அப்படி நிற்கிறார்கள்ல அதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒப்பிடுகிறான். என்னப்பா வனப்பக பி கௌலி தாலா அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். வலவு ஷே அல்லாஹு லதஹப பி சமீஹிம் வ அப்சாரிஹிம் என்ற சொல்லை கொண்டு அல்லாஹ் உணர்த்துகிறான். வனப்பக பி கௌலிஹி அல்லாஹ் நானும் செவிகளையும் பார்வையும் போய்க்கிடுவான். இல்லை நடிக்கிறான்லடா ஏதா சிலவன் நடிக்கும்போது அப்படியே குன் கதாலிக் செல்லாம் சொல்லியிருக்காங்க. நபி சொல்லா சொல்ல ஒருத்தருக்கா பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மக்களே அல்லாஹ் நம்மை படைத்தான், அல்லாவை வணங்குங்கள், அவன்தான் உடைய ரப்பு, நான் அவனால் அனுப்பப்பட்டு தீர்க்க தரிசின்னு சொல்லான்னு பேசுகிறாங்க. மக்கள் பின்னால் அபுலஹப் நின்றுக்கிட்டு சொல்லுவான்ல ஏதாவது பேசுவான். அது மாதிரி சொல்கிறான் அல்லாவை வணங்குங்கள், நான் அல்லாவால் அனுப்பப்பட்டு தீர்க்க தரிசிங்கும் போது எப்படி சொல்கிறான்? இப்படி சொல்லிக்கிட்டு ரசூல் சல்லல்லாஹு முன்னால் பார்க்குற மாதிரியே பின்னால் பார்ப்பாங்க. அதிசயம் வருதுல, நான் முன்னால் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. கிபிலத்தி ஹாவுனா நான் இங்கே முன்னோக்கிறேன் என்று எண்ணாதீர்கள். எனக்கு முன்னும் பின்னும் வலது பக்கமும் இடது பக்கம் எல்லாம் சமம். முன்னும் பின்னும் வலது பக்கம் இடது நான் முன்னால் பார்ப்பதை போன்று பின்னால் பார்க்குறேன் ஒழுங்கா நில்லுங்கிறாங்கல்ல. இப்படி சொல்லிக்கிட்டு வெளுப்பம் காட்டினால குன் கதாலிக்கிட்டாங்க. சல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? அப்படியே ஆவுடா அன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து போய்ப்பேன் சாப்பாடு வை கதவு சடை யார்கிட்ட பேசும்போது தான் அவன் கடைசி வரை அவனுக்கு எப்படி தான் இருந்துச்சான். எதுனா இல்லை அது இல்லை பேச ஆரம்பிச்சிட என்ன குன்கதாலிக்குன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. அது கடைசி வரை சாவந்தனி அபுலஹப் எப்படி தான் இருந்தான். இல்லை இதை கண்டாவது திருந்தலாம்ல, எதை கண்டாவது திருந்தலாம்ல. எனக்கு அப்படியாவும் உண்மையான நபின்னு வரணும் இல்லை, வரமாட்டான். ஏன்னா தப்பத்தியதா அபியல் அபி தப்பு மா அகனா அணுகுமா அணுகுமா கிசப் இஸ்லானான ராத்தல் அபி அம்ராத்து அம்மாரத்து அத்தப்புண்டான் ஃபீஜிதியா அபுலி மசது. அப்போ எப்படி வருவான் அவன்? ஒருத்தருக்க நபி ஸல்லல்லாஹு பார்த்து காரி துப்பிட்டான். யாரை பார்த்து? நபி ஸல்லல்லாஹு பார்த்து காரி ஒரு துப்பு துப்புனான். துப்புன உடனே அந்த எச்சி என்ன செஞ்சு போய் டப்புனு ரிட்டர்ன் ஆகி அவன் கணத்தில் பட்டுருச்சு. அப்புறம் அது சுரி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, அது சிங்கமாக ஆயிடுச்சு. அது இதுதான் அவனுக்கு நடந்துச்சு. திருந்தலை. இது விளங்குதுடா. இப்போ இப்படி செவுடு மாதிரி கூடு மாதிரி நடிக்கிறான்ல, அல்லாஹ் நினச்சா எப்படி ஆக்கியிருக்கலாம்? செவுடு மாதிரி கூடு மாதிரி ஆக்கியிருக்கலாம். ஏன்னா வல்லா வலா குலிஷின் கதீர். ஆனால் செய்யல அல்ல, அதை கொண்டா பாரு. இதை பாடுறாரே ஒ நப்பக கௌலி தாலா அல்லாஹ் தாலாத்துடைய சொல்லை கொண்டு உணர்த்துறான். வலவுஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி இருந்தால் ரஹபி சமீஹிம் அவனுடைய செவிகளை போய்க்கிருந்திருப்பான், வா அபுசாரியுடைய பார்வைகளையும் போய்க்கிருந்திருப்பான். விளங்குதப்பா? அதான் அன்னஹு தாலா அதான் நீங்களாம் ஒரு சிக்கலான இடம்டா. அதான் அன்னஹு தாலா அல்லாஹு தாலா ஜஅலலஹு சமஅ செவியே ஆக்கியிருக்கிறான். விளங்குதப்பா? வல் அபுசார பார்வைகளையும் ஆக்கியிருக்கிறான். ஏன்? லீத்த வசலு பிகா அந்த நியமத்துகளை கொண்டு
செவி, பார்வை என்ற நியமத்துகளை கொண்டு அவர்கள் சேர வேண்டும். இலல் ஹுதா, நேர்வழியின் பக்கம் சேர வேண்டும். ஃபலாஹி, வெற்றியின் பக்கம் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி செவியையும் பார்வைகளையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆக்கியிருக்கிறான். சும்மா இன்னகும், இப்படியெல்லாம் ஆக்கினதுக்கு பிறகும் கூட வாப்ப வைக்கிற அர்த்தம் இல்லை, இந்த நியமத்துகளை எல்லாம் செய்தும் கூட வைக்கணுமா? சும்மா இன்னகும், இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்துகள் செய்தும் கூட, நியமத்துகள் செய்ததற்கு பிறகும் கூட சரஃபுஹா, அந்த செவிகளையும் பார்வைகளையும் அவர்கள் திருப்பிட்டார்கள். இலல் ஹுதூலில் ஆஜிலத்தி, இந்த உலக வாழ்க்கையினுடைய நியமத்துகளின் பக்கம். ஹுதூல்னா நியமத்துகள். இலல் ஹுதூலில் ஆஜிலத்தி, உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களின் பக்கம், உலக வாழ்க்கையினுடைய நியமத்துகளின் பக்கம், பங்கின் பக்கம். ஹுதூல்னா பங்குன்னு அர்த்தம். இலல் ஹுதூலில் ஆஜிலத்தி, உலகியல் வாழ்க்கையினுடைய அந்த பங்குகளின் பக்கம், அந்த பாக்கியங்களின் பக்கம் அவர்கள் திருப்பிட்டாங்க. விவாரம் செய்தும் திருப்பிட்டாங்க. இப்போ சத்துகா, அந்த நியமத்துகளை அடைத்து விட்டார்கள். அனில் ஃபவாயிதில் ஆஜிலத்தி, மறு உலகத்தினுடைய பிரயோஜனங்களை விட்டும், மறு உலகத்தினுடைய பிரயோஜனங்களை விட்டும் அந்த நியமத்துகளை எல்லாம் அவர்கள் அடைத்து விட்டார்கள். வலவுஷா அல்லாஹ், அல்லாஹ் மட்டும் நாடி இருந்தால் லஜஅலஹும், அவர்களை ஆக்கியிருந்திருப்பான். இல் ஹாலத்தில்லதி, ஒரு நிலையை கொண்டு ஆக்கியிருப்பான். எஜியலுனஹு லி அம்புசிங்களை போட்டு பாரா, தங்களுக்கு ஆக்கினார்களே, தங்களை சோடு மாறி, குருடு மாறி, ஊமப்பேலுவ மாறி தானே ஆக்கினான் தானே. உண்மையிலேயே செவிடுகளாகவும் ஊமைகளாகவும் குருடுகளாகவும் நம்ம ஆக்கியிருந்துருவான். அவன் சக்தி படைத்தவன் தான், செய்யல அந்த வேலையை. வலவு ஷா அல்லாஹ், அல்லாஹ் மட்டும் நாடி இருந்தால் ஜஅலஹும், அவர்களை ஆக்கியிருந்திருப்பான். ஆலத்தில்லத்தி எஜஅலூன லி அம்புசின் தானே இருக்கே, தங்களுக்கு அவர்கள் எந்த நிலையை ஆக்கினார்களோ அந்த நிலையிலேயே ஆக்கியிருந்திருப்பான் என்றால் இன்னஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலா மா யஷாஉ கதீர், அவன் நாடிய ஒன்றில் வல்லமை படைத்தவனாக இருக்கும், ஆக்கியிருப்பான். ஆனால் அப்படி செய்யலை. விளங்குதப்பா? சரி, இப்போ கலு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாலிக்கல் கிதாபு, விளங்குதப்பா? இது வேதம். தாலிக்கல் கிதாபு, இதுதான் வேதம். லா ரைப ஃபீஹி, இது வேதம்ங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. உதலில் முத்தகீன், பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும்னு சொன்னான். அந்த பக்தர்கள் யாருன்னு அவங்களுடைய வர்ணனைகளை வர்ணித்தான். விளங்குதப்பா? பக்தர்கள் யார்? அல்லதீன யூமினூன பில் கைபி, அறிவுக்கு சிந்தனைக்கு அப்பால் பட்டு ஒன்று இருக்குங்கிறத நம்பணும். யூமினூன பில் கைபி வ யுகீமுன ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே. மிம்மா ரஸக்னா யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து செலவு செய்வார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். மேலும் உங்களின் பக்கம் அருளப்பட்டதையும் நம்புவார்களே. உமா உன்சில மின் கபிலி, உங்களுக்கு முன்னால் அருளப்பட்டதையும் நம்புவார்களே. எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்டதையும் நம்பணும். எல்லா வேதங்களையும் நம்ம நம்பலாம். அப்படித்தானப்பா? ஆமந்து பில்லாஹி மலாயிகத்தி குத்துபிஹி, எல்லா வேதங்களையும் நம்பணும், ரசூல்மார்களையும் நம்பணும். இவ்வளோதான் கேட்டேன். அப்போ உங்களுக்கு அருளப்பட்டதையும் உங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதத்தையும் நம்புவார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு என்ன செய்யும்? நேர்வழி காட்டணும். உலாய்க்கு அலாஹுதம் ரப்பியும், அவர்கள் தான் ரப்புடைய பொறுத்தினால் நேர்வழியில் இருக்கிறார்கள். உலாய்க்கும் குலிகும், இவர்களே ஜெயசீலர்கள். ஆனால் அவங்கள பேசி ஒரு 4 ஆயத்தில் முடிச்சிட்டான். அதுக்கடுத்து ஒரு 2 ஆயத்தில் இதற்கு நேர் ஆப்போசிட்டானவங்களை பற்றி பேசலாம். இன்னல் லதீன கஃபரு, காய்விராவிட்டவர்கள், சவாவுன் அலையும், அவர்களுக்கு சமம். அனுதர்த்தவும் நபியே, அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்கிறதும், அம்லம் துன்திருகும், எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமம். லா யூமினோ நபியே, அவன் உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உருப்பிடாததுக்கு காரணம் சொல்கிறான். கத்தம் அல்லா வலா குலுபியும், அவனுடைய அறிவுகளிலே முத்திர வைத்து விட்டான். கத்தம் அல்லா வலா குலுபியும் வலா சமியையும், செவிகள் மீது முத்திரை வைத்து விட்டான். அவனுடைய பார்வைகளின் முத்திரை வச்சுட்டான். அதே உருப்பிட மாட்டான்னு 2 ஆயத்தில் ஒன்று பேசி முடிச்சிட்டான். முரண்பட்ட மூமின்களை 4 ஆயத்திலையும், இவனோட 2 ஆயத்திலையும், முத்தகீன்களை 4 ஆயத்திலையும், இவனோட 2 ஆயத்திலையும் பேசிட்டு அடுத்து உள் ஒன்று வைத்து புற ஒன்று பேசக்கூடிய முதபுதபீன பைன தாலிக்க லா இலாஹ ஹவுலாயி வலா இலாஹ ஹவுலாயி, மேலே கூறப்பட்ட அந்த மூமின்கள் முத்தகீன்கள் கூட்டத்திலையும் சேராமல், இந்த 2வது கூட்டமான காவிரியுடைய கூட்டத்திலும் சேராமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நயவஞ்சர்களை ஒரு 13 ஆயத்தில் அவங்களை பற்றி பேசினான். தோல் உரிச்சி காட்டினான். செவுட்டு பேலுவோ, குருட்டு பேலுவோ, ஊம பேலுவோன்னு ஒரு திட்டு திட்டினான். ஒரு 2 உதாரணம் காட்டி அவனோட நல்ல பகிரங்கமாக பேசிட்டான். இவ்வளோதான் கேட்டேன். முனாஃபிக்களை பற்றி பேசி முடிச்சுட்டு இப்போ அடுத்து ஒட்டு மொத்தமாக கூப்பிட்றான். யா ஐயோ நாஸ், இப்போ கேள்ல மூமின்களையும்
கூப்பிடுறான்? காபிர்களையும் கூப்பிடுறான், முனாஃபிகளையும் கூப்பிடுறான். யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே. யா ஐயுஹன்னாஸ்னா அதில் மூமின்கள், காபிர்கள், முனாஃபிகள் எல்லாம் உள்ள வருவாங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனூ அது மதீனாவில் மீதுமா இறங்கியிருக்கும். விளங்குதப்பா? அந்த ஆயத்து எங்கே இறக்கிறோம்? மதனி. அது விளங்குதப்பா? யா ஐயுஹன்னாஸ்னு கூப்பிட்டா யாரு? காபிர், முனாஃபிக் எல்லாம் உள்ள வந்துடுவான். யா ஐயுஹன்னாஸ், ஓ மூமின்களே, ஓ காபிர்களே, முனாஃபிக்குகளே, யா ஐயுஹன்னாஸ். சில முக்கியமான இன்னொன்னையும் விளங்கிக்கோ. சில விஷயங்களை அல்லாஹ் நபியை விட்டு பேச சொல்லுவான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்க. சில விஷயங்களை டைரெக்டாக அவனே பேசுவான். இப்போ சில சமயம் சில இடங்களுக்கு நம்ம ஆளை அனுப்பி சில செய்திகளை சொல்லுவோம். சில முக்கியமான இடமா இருந்தால் நம்மளே என்ன செய்வோம்? நேரடியாக டைரெக்டாக போவோம். அப்படி தானேப்பா? அது மாதிரி இபாதத்துங்கிறது முக்கியமானதுங்கிறதுனால யா ஐயுஹன்னாஸ், உங்கள் மக்களே, எல்லாத்தையும் கூட மூமின்கள், காபிர்கள், முனாஃபிக்குகள் எல்லாத்தையும் கூட யா ஐயுஹன்னாஸ் அபுது ரப்பக்கும், உங்கள் ரப்பான என்ன வணங்குங்கள். அபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும், உங்களையும் படைத்தான். வல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தானே. அத்திய ரப்பான என்ன நீங்கள் வணங்குங்களா? ஏன் தெரியுமா? யா ஐயுஹன்னாஸ் அபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முத்தகீன்களுக்கு தானே இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பக்தர்களாக ஆகுவதை ஆதரவித்த நிலைமையில வணங்குங்க. நீ வணங்குறதுலாம் எதுக்கு தான் வணங்கணும்? காசுக்கு, பணத்துக்கு, யார் நம்மளை பார்த்து அவுலியான்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி இருக்கக்கூடாது. நீ எப்படி இந்த இபாதத் செய்யணும்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்று ஆதரவித்த நிலைமையில் என்னை வணங்குகடா, ரப்பான என்னை வணங்குடான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு டைரக்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஆகிரு தாழ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதில் நிறைய பேச்சுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ்